நீங்க 1000 தான் சொல்லுங்க, உங்களால சிஎம் தொடர்ந்து பதவியில் இருக்காது ஊருக்கே தெரியுமே. அது உங்களை மாதிரி தொழிலதிபர்களுக்கு புரியுது அழகப்பன், மக்களுக்கு புரியுது, சிஎம்முக்கு புரியலையே. சமயத்துல என்னமா தூக்கி அடிச்சு பேசுறாரு தெரியுமா? பேசாம அரசியல விட்டு ஒதுங்கிடலாமான்னு கூட தோணுது. ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாதுங்க சார். எலெக்ஷன் டைம், இந்த நேரத்தில் நீங்க கட்சி தலைவரா இல்லைன்னா உங்க கட்சி கதை என்ன ஆகுது, உங்க சிஎம் கதை என்ன ஆகுது, மக்கள் கதை என்ன ஆகுது? மக்கள் அதை சொல்லுங்க. மக்கள் அவங்களுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கினே இருக்கிறேன் நான். ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் இந்த பஸ் முதலாளிகளை கூட்டிக்கிட்டு வந்தேன் இல்லை, அவங்க கூட ஏதோ கொடுத்தாங்க போல இருக்கு. கேள்விப்பட்டீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே ஊருக்கு தெரிஞ்சிடுறது சார். கேளுங்க, பஸ் முதலாளிங்க வந்தாங்க இல்ல, அவங்க கொடுத்ததுல பாதியாவது சிஎம் நமக்கு கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தரலையா? எங்கே கொடுத்தாரு? அவங்க கொடுத்தது அத்தனையும் அவரே வாங்கி வச்சுக்கினாரு. எவ்வளவு? 32 கேள்விப்பட்டேன். 32 முதல் இன்ஸ்டால்மெண்ட்டுங்க. இன்னும் வர வேண்டியதுல விஜிபி மாதிரி நிறைய இருக்குது. அது பாட்டுக்கு இன்னும் செட்டில் ஆகல, பேச்சுவார்த்தை நடந்துக்கின்னு இருக்குது. கேளுங்க, 32 கொடுத்தாங்க இல்ல, சிஎம் நியாயமா நடந்துக்குவாரு. 32ல பாதி 19வது நமக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா 19 இல்ல, ஒரு 18 கூட தெரியல. என்னங்க இது அக்கிரமா இருக்குது? இத்தனைக்கும் அவர் கட்ட பிரம்மச்சாரி என்ன போலவா? எனக்கு 2 பொட்டை பிள்ளைங்க கண்ணாலத்துக்கு இருக்குது, எனக்கு 7 கொடுக்குறாரு. இந்த காலத்துல 7 லட்சம் எந்த மூலைங்க? ஒருவேளை நாஸ்தாவுக்கு ஆகுமா நமக்கு? உலகமே அவ்வளவுதாங்க, நேர்மைக்கே இடம் இல்லை. நல்லா சொன்னீங்க. என்ன மாதிரி நேர்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதோ 7 8 கிடைச்சதை வச்சுக்கினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கினா போக வேண்டியதுதான். ஹலோ, யாரு? சீஃப் செக்ரட்டரியா? சிங்காரம் தான் பேசுறேன். நானும் அழகப்பனும் இங்க சிஎம்முக்காக வெயிட் பண்ணிக்கிறோம். எந்த அழகப்பனா? என்னங்க இது உங்க தோஸ்தவர் தொழிலதிபர்? அதானே பார்த்தேன். இங்கதாங்கிறாரு, பேசணுமா? அவர் வீல கொடுக்குறேன். எலெக்ஷன் ஒர்க் எல்லாம் எப்படி நடக்குது? நம்ம ஆபீசர்களா லீவ் கொடுத்தா எல்லாரையும் ஓட்டு கேட்கறதுக்கு அனுப்புங்க. பெரிய வேலை, இவனுக்கு செய்யற வேலை நமக்கு தெரியாதாங்க. எல்லாரையும் அனுப்புங்க, ஆன் டியூட்டி போட்டு அனுப்புங்க, எல்லாம் போய் ஓட்டு கேட்கணும். அந்த கலெக்டரை மாற்ற சொன்ன என்ன ஆச்சு? இன்னைக்கு போகுதா உத்தரவு? சுத்த சோம்பேறியாகிற அந்த ஆளு, மக்கு பைய, ஒரு அளவும் தெரியல அவனுக்கு. ஒன்றும் இல்லை, அவன் ஜில்லாவுக்கு நான் டூர் போயிருந்தேன்ல, இந்த கலெக்டர் நான் போய் மசால் தோசை வாங்கிக்கணும் வாங்கினா இவன் சாதா தோசை வாங்கிக்கணும் வர்றான். இவன் எதுக்காக படிச்சுக்கிறான் நான் மாத்துங்க. ஹரிஜன் வெல்ஃபேர்ல போடுங்க, அப்பதான் புத்தி வரும். பார்க்கலாம், போக போகதான் தெரியும். பொண்ணு சொல்றதுக்கு இல்லை. எந்த அழகப்பன்னு கேக்குறியா நீ? ஓ, அவங்க கட்சி எம்எல்ஏ நினைச்சிட்டியா? அது சரி, அந்த ரேடியோ அம்சனை வந்து சேர்ந்ததா? ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜ் தானே அமிச்சிருந்தேன். ஓஎஸ் இன்னைக்கே அமிச்சிருந்தேன். சீஃப் செக்ரட்டரி உங்க கையில் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறாரா? இந்த நாடு உருப்பிட்டா மாதிரி தான் இந்த நாடு. இந்த அதிகாரி எல்லாம் ஏன் அப்படி கை நீட்டுறானுங்க? மாசம் சம்பளம், ரிட்டையர் ஆன உடனே பென்ஷனு. எங்களை போல அரசியல்வாதிங்களா? எப்போ வருவோம், எத்தனை நாள் இருப்போம், எப்போ போவோம், ஓரளவும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதாகுது. இந்த ஆளுக்கு ஃப்ரிட்ஜா? என்ன பாருங்க, வீட்டில் 2 பொண்ணுங்க கண்ணாலத்துக்கு இருக்குதா, 2 ஃப்ரிட்ஜ் இருக்குது. என் சம்சாரம் கேட்குறான், என்னங்க 2 பொண்ணுங்களுக்கு 2 ஃப்ரிட்ஜ் ஆச்சு, நமக்கு என்னங்க செய்யறதுன்னா, என் கையில் இதெல்லாம் ஒன்றும் கேட்காதுரி, நான் நாட்டுக்காக சேவை செய்கிறவன், என்னை விட்டுருன்ட்டேன். என்னங்க இது அக்கிரமா இருக்குது? நீங்க 4 பேர் இருக்கீங்க, 2 ஃப்ரிட்ஜா? எப்படிங்க சமாளிக்கிறீங்க? ஏதோ காலையில் ஒன்று, பாவலுக்கு மேலே ஒன்றுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். நான் என்ன செய்யறேன், இன்னைக்கே உங்க வீட்டுக்கு 2 ஃப்ரிட்ஜ் அனுப்புறேங்க. தேவையில்லைங்க அதெல்லாம், எனக்கு ஏங்க, நான் சிம்பிளா இருந்துட்டு போறேன். நானு பரவாயில்லைங்க, தேவையில்லைங்க நமக்கு, நான் சிம்பிள். இந்த காத்ரேஜ் கம்பெனி ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்குதுன்றானுங்க, எல்லாரும் சொல்றானுங்க. காத்ரேஜ் கம்பெனி அது அந்த டிக்ஷனரியில நம்பர் போட்டிருப்பாங்கல்ல. டிக்ஷனரியா? இந்த டெலிஃபோன் டிக்ஷனரியில போட்டிருப்பாங்க. அது டெலிஃபோன் டைரக்டரிங்க. அதாங்க, நான் மட்டும் என்ன சொல்றேன் அதான் சொல்றேன். என்ன காத்ரேஜ் என்ன ஜேல பார்க்கணுமா? ஜேவா? ஜீல பார்க்கணுங்க. ஜே கப்பால தானே வருது, ஜி இல்லைங்க, முன்னாடி வருது. ஓ, இவன் மாத்தி போட்டானா? இவன் நாடு அப்படி இருக்குது. படம் கூட போட்டுக்கிறானே. ஆமா 616263. ஆமா 616263. ஆமா அதே. நான் டெலிஃபோன் செய்ய போறீங்களா அவனுக்கு? சரி பண்ணுங்க, போங்க பண்ணுங்க. 616263.
ஹலோ, நான் அழகப்பன் பேசுறேன். சிங்காரவேல் இல்ல? ஆமா, கட்சி தலைவர் சிங்காரவேல். அவர் வீட்டுக்கு இமீடியட்டா 2 ஃப்ரிட்ஜ் அனுப்பிச்சிருங்க. ஆமா, 2nd ஸ்ட்ரீட் அண்ணா நகர், 2nd ஸ்ட்ரீட் அண்ணா நகர், 2nd ஸ்ட்ரீட் அண்ணா நகர். ஆமா, நாங்க அட்ரஸும் சொல்லிட்டீங்களா அவங்க கையில? இதாங்க உங்க கையில மானா கேட்கறதே இல்லை நீங்க. இந்த ஃப்ரிட்ஜு கூட ஏதோ இது ஒன்று தருவான், அது என்னது? அது ஒரு ஆண்டனா ஒன்று கொடுப்பானு. ஆண்டனாவா? அது டிவிக்குங்க. அது டிவிக்கு? அது டிவிக்கு சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க, எடுத்துட்டு போகுது கேள்வி. கூடவே ஒரு டிவி அனுப்பிச்சிருங்க. இதுக்கு ஏதோ ஒன்று கொடுப்பானே, டப்பா மாதிரியா ஒன்று. ஸ்டெபிலைசருங்க. ஸ்டெபிலைசரா? அது தேவைன்றீங்களா? சரி சொல்லுங்க. கூடவே ஸ்டெபிலைசர் அனுப்பிச்சிருங்க. ஆமா, இன்னைக்கு அனுப்பிச்சிருங்க. என் அக்கௌண்ட்ல போட்டுங்க. ஓய், தேங்க்யூ. இல்லைங்க, மெய்யாலுமே சொல்லிட்டீங்களா? இல்ல, இதாங்க உங்க கையில. மானா நீங்க கேட்கறதே இல்லைங்க. தேனா வாங்கி அனுப்பிச்சுக்கிறேன். எனக்கு ஏங்க இதெல்லாம்? நான் சிம்பிளா இருந்துட்டு போறேன். நானு சிம்பிளா இருக்கலாங்க, அதுக்காக எப்படிங்களா? என்னங்க இது 2 ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்களே, அதுதாங்க என்னால ஏத்துக்க முடியல. உங்களுக்கு புரியுது. ஜனங்க என்ன சொல்றாங்க? சிங்காரவேலு சம்பாரிச்சுட்டான்றாங்க. என்னத்த சம்பாரிச்ச? இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் சாதாரணமான செலவா நடக்கும்? ஏங்க, உங்க சிஎம்க்கு தான் நல்ல இமேஜ் ஆச்சே, ஜனங்க கிட்ட அவருக்கு நல்ல மரியாதை. அதை வச்சுக்கிட்டே நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சிடலாமே. அது என்னவோ மைதாங்க. அந்த ஆள் என்ன செய்தாலும் ஜனங்க அதை ஒத்துக்கிறாங்க. அந்த ஆளுக்கு முக ராசி, வேற ஒண்ணும் இல்ல, முக ராசி. அது என்னங்க முகராசி? இத பாருங்க, எங்க கிராமத்துல ஒரு ஆள் இருக்கான், அசல் இவர மாதிரியே இருப்பாங்க. இவர மாதிரியே வருமா? ஆமாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அசந்தருவீங்க. இவர் மாதிரியே இருப்பான். ஆனா அவன் பாருங்க கிராமத்திலே இருக்கான். பாருங்களா, அவன் அதிர்ஷ்டம் கிராமத்துல இருக்கிறான். இந்த ஆளுக்கு என்ன தெரியும்னு இப்படி ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சுக்கின்னு சிஎம் ஆகி வராரு. வாங்க வாங்க கனகப்பன். என்ன ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உட்காருங்க. பரவாயில்ல. என்ன சொல்றாரு அழகப்பன்? தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்குது. என்னங்க பெரிய தேர்தல்? நீங்க ஒரு தப்பா எல்லா தொகுதியும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கழிச்சிடலாம். அப்படி அசால்ட்டா இருக்க முடியுமா? என்ன மிஸ்டர் அழகப்பன், என் கட்சிக்கு வாங்க, என்ன பதவி வேணா தரேன் சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீங்க தான் வரவே மாட்டேங்கிறீங்க. எனக்கெல்லாம் எதுக்குங்க கட்சி? அது இல்லாம அரசியலை பத்தி எனக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு தெரியாத அரசியலா? ஆனா அவர் கட்சிக்கு வராம வெளியிலே இருக்கிறதாங்க நல்லது. அப்படியா சொல்ற சிங்காரம்? ஆமாங்க, அவர் கட்சிக்கு வந்துட்டாருன்னா அப்பால அவருக்கு நம்ம கான்ட்ராக்ட் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஊர்ல என்ன சொல்லுவான்? கட்சிக்காரனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறானுங்க. நமக்கே கெட்ட பேர். வெளியிலே இருந்து அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கு மாட்டேன். இப்ப கூட தான் பேசுறாங்க. எந்த கழுதை பேசுது? நம்ம ஊர்ல கழுதைக்கா பஞ்சம். நான் தான் அப்படி பேசுற கழுதையெல்லாம் இஸ்துகள் வந்து நம்ம கட்சியிலேயே மேய விட்டுறேன். இப்ப நம்ம கட்சியில எத்தனை கழுதை மேயுதுன்றீங்க? இவர் வேற எதுக்குங்க? அழகப்பன், நம்ம சிங்காரம் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறை? நம்ம நாட்டிலேயே பெரிய அறிவாளி சிங்காரம் தானே. நாங்க கிண்டலா? கிண்டல் இல்ல சிங்காரம், சீரியஸா தான் சொல்றேன். நீ செய்யாத சாதனை என்ன இருக்குது? எந்த சாதனையை சொல்றீங்க? போன தப்பா சட்டசபை நடக்க சொல்ல சபாநாயகர் மைக்கு லவுக்குன்னு பிடிக்கணும், அதுவா? வேற எது? இந்த எதிர்கட்சி தலைவர் மேல சர்ன்னு செருப்பு விட்டுருங்க, அதுவா? வேற எந்த சாதனையை சொல்றீங்க? இந்த மயிலாப்பூர்ல மாம்பழம் வரைக்கும் பாத யாத்திரை விட்டுங்க, அதுவா? போன எலெக்ஷன்ல உன் தொகுதியில 700 ஓட்ல தோத்துட்ட, ரீகவுண்ட்ல 3000 ஓட்ல கெடுக்கல. அது என்னங்க? அப்படி பார்த்தா ஒரு கணக்கு, இப்படி பார்த்தா ஒரு கணக்கு, அவ்வளவுதானே. நான் கூட சில சமயத்துல யோசிச்சு பாப்பேங்க. இதெல்லாம் யோசிக்கவே கூடாதுங்க, அப்பப்போ விட்டுறணும் இதெல்லாம். இல்லைங்க, அந்த ரீகவுண்ட்ல எப்படிங்க 3000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சீங்க? அது 2வது தப்பா ஓட்டு எண்ணும் போது நம்மளை எதிர்த்து 4 ஓட்டெல்லாம் செல்லாத ஓட்ட போடுச்சு. அதுதான் எப்படின்னு கேட்கிறாரு. எல்லாம் அப்படிதாங்க. போன தப்பா கவுண்டிங் செய்தாரு, அதே அதிகாரி தான் இந்த முறையும் கவுண்டிங் போட்டுக்கிறோம். நல்லா நாக்க இன்ட்ரா இருக்கு அவரு. சிங்காரம் எலெக்ஷனுக்கு முன்னால பஸ் முதலாளிகளையும் ரேஸ் குதிரை முதலாளிகளையும் பயமுறுத்தலான்னு திட்டம் போட்டு அவன் ஒன்னும் சரியாத கலெக்ஷன் ஆகலையா? பயமுறுத்த வேண்டியதான். சீஃப் செக்ரட்டரி கூட நான் உண்மையை சொல்லுவேன், அவர் உண்மையிலே பஸ் எல்லாம் தேசியமயமாக்க போறோம், குதிரை ரேஸ் ஒழிக்க போறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். நினைச்சுக்கிட்டா நல்லதுதான், இல்லாட்டி எங்கேயான போய் இதெல்லாம் உளருவாரு. நமக்கு நீ என்ன செய்யற? சீஃப் செக்ரட்டரி கோதண்டராமனை